வணக்கம். திருவள்ளூர் அருகே தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகாகவி பாரதியார் கட்டிடம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உற்சாகமாக நடனமாடி கும்மியடித்தும் பொங்கல் திருவிழாவை விமர்சையான முறையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் தைப்பொங்கல் பண்டிகை வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வுலகில் உயிர்கள் வாழ ஆதாரமாக விளங்கும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பண்டிகையை தமிழர்கள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக திருவள்ளூர் அடுத்த தங்கனூர் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் கிளை தலைவர் தேவிகா ஏற்பாட்டில் நடைபெற்ற தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தனலட்சுமி கலந்து கொண்டு செங்கரும்புடன் புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தீப ஆராதனை செய்யப்பட்டு இப்பண்டிகையை மகிழ்ச்சியுடன் 50க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி கும்மியடித்து குலவை சத்தமிட்டு தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள், ஆண்கள் என சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு பொங்கல் திருவிழாவை வெகு விமர்சையான முறையில் கொண்டாடப்பட்ட நிகழ்வு காண்போரை நிகழச் செய்தது. பின்னர் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நிகழ்ச்சியானது திருவள்ளூர் மாவட்டம் தங்கானூர் கிளையில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை தொழிலாளர் துறையின் மூலம் வாரி வழங்கி கொண்டிருக்கும் நம்மளது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.